Hi, hello friends, welcome to AS Creations. Before going to this video, please like, share and subscribe my channel. ஃபஸ்ட்டு வந்து ஆதர் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து எங்கே எப்போ பிறந்தார் அப்படின்னா April 23, 1564 ஸ்டாட்ஃபோர்ட் அப்பான் அவான் அப்படிங்கிற இடத்துல தான் அவர் பிறந்தார். அவர் எப்போ இறந்தார் அப்படின்னா 23 April 1616 வந்து அவர் இறந்துருக்காரு. அவரோட ஃபாதர் நேம் வந்து ஜான் ஷேக்ஸ்பியர். அவர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னா ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார். என்ன ட்ரேட் பண்ணார் அப்படின்னா கார்ன், வீட்டு அதெல்லாம் வந்துட்டு ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார். தென் அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஷேக்ஸ்பியருக்கு வந்து 14 இயர்ஸ் ஆகும்போது அவரோட ஃபாதர் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸையுமே வந்து லாஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க குடும்பத்துக்கு நிறைய கடன் வந்துருச்சு. அதனால் வந்து இவருடைய எஜுகேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1582. அதுக்கப்புறம் இவர் வந்து ஆனி ஹாத்தவே அப்படிங்கிற ஒரு லேடியை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அவங்க வந்து இவரை விட 8 இயர்ஸ் வந்து எல்டர் ஒரு பர்சனாக இருப்பாங்க. தென் இவங்களோட மேரிடல் லைஃப்பை பற்றி சொல்லணுன்னா அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. அவருடைய மேரிட்டல் லைஃப் வந்து கொஞ்சம் ஃபெயிலியராக தான் போய்கிட்டுருக்கும். தென் வந்து அவருடைய கெரியரில் சொல்லணும் அப்படின்னா 37 பிளேஸ் ரைட் பண்ணியிருக்காரு. 154 சானட்ஸ் வந்து எழுதியிருக்காரு. 4 லாங் நரேட்டிவ் போயம்ஸையும் அவர் எழுதியிருக்காரு. இவ்வளோ தான் வந்து ஷேக்ஸ்பியரை பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன். மச் அடோ அபவுட் நத்திங். இது வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1623 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்போ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1612 வந்து இதை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2 ரொமான்டிக் பேரிங்ஸ் வந்து இருக்கும். அதாவது 2 பேர்ஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நிறைய லாட்ஸ் ஆஃப் லவ் எஃபர்ட்ஸ் வந்து இதில் நடந்திருக்கும். அதுதான் வந்து ஒரு க்ரூஷியல் ரோலே ப்ளே பண்ணியிருக்கோம். இதில் வந்து மொத்தம் 12 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு கேரக்டர் யாருன்னா பீட்ரீஸ். இவங்க வந்து யாருன்னா ஹீரோவோட கசின்னு. நெக்ஸ்ட் வந்து பெனடிக்கு. இவங்க வந்து டான் பீட்ரோவோடைய கீழே இருக்கிற ஒரு சோல்ஜர். கிளாடியோவும் வந்து டான் பீட்ரோவுக்கு கீழே இருக்கிற இன்னொரு சோல்ஜரு. நெக்ஸ்ட் வந்து ஹீரோ. இவங்க யாருன்னா டாட்டர் ஆஃப் லியனட்டோ. டான் பீட்ரோ யாருன்னா ஒரு நோபல் மேன் ஃப்ரம் ஆரகான்லேருந்து வந்து ஒரு நோபல் மேனு. லியனட்டோ தான் வந்து கவர்னர் ஆஃப் மெசினா. ஓகேங்களா. டன் ஜான் அப்படிங்கிறவர் யாருன்னா இல்லெஜிட்டிமேட் பிரதர் ஆஃப் டான் பெட்ரோ. அதுக்கப்புறமா மார்கரெட்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சர்விங் விமன். 9th கேரக்டர் வந்து ப்ரொக்கியோ, கான்கிராடு. இவங்க 2 பேருமே வந்து அசோசியேட்ஸ் ஆஃப் டான் ஜான். டாக்பெரி வர்ஜஸ். இவங்க 2 பேரும் வந்து போலீஸ்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அண்டோனியோ வந்து லியோனட்டோஸோடைய பிரதரு. பல்தசார் வந்து ஒரு மியூசிஷியன். இதோட வந்து கேரக்டர்ஸ் முடியுது. மச் அடோ அபவுட் நத்திங் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு இதில் யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லியனட்டோ. அவர் யார்? மெசினாவோட கவர்னர். அவருடைய வீட்டில் தான் இதெல்லாம் ஆரம்பிக்குது. அவங்க வீட்டில் யார் யார் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா லியனட்டோவுடைய டாட்டர் ஹீரோ, அவங்களுடைய நீஸ் பீட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு, இவங்கெல்லாம் இருக்காங்க. அங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான் பீட்ரோ. அவர் வந்து ஆரகனோட பிரின்ஸு. அந்த நாட்டிலேருந்து வர அவரோட ஃப்ரெண்டை வந்து வெல்கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக வீட்டில் வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. டான் பீட்ரோ கூட வேறு யார் வராங்க அப்படின்னா பெனிடிக் அண்டு கிளாடியோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்துட்டுருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்த உடனே சீக்கிரமாகவே கிளாடியோ வந்துட்டு ஹீரோவை பார்த்து அட்மையர் ஆகிட்டு 2 பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அட் த சேம் டைம் பெனிடிக்கும் பீட்ரேஸும் வந்துட்டு அவங்களோட பாஸ்ட் இன்சிடெண்ட்டை பற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அந்த டைமில் தான் வந்து கிளாடியோவும் ஹீரோவும் வந்து அவங்களோட லவ்வை வெளிப்படுத்தினதும் இல்லாமல் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கணுன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்களோட மேரேஜுக்கு வந்து நடக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளே மாதிரி நம்ம பண்ணலாம். அந்த ப்ளேயில் வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ஃபைட்டை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்களும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பீட்ரீஸ் கிட்டேயும் பெனடிக் கிட்டேயும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க 2 பேருமே சீக்ரெட்டாக லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
இப்போ தான் ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, டான் ஜான். இவர் யாருன்னா டான் பீட்ரோவுடைய இல்லெஜிட்டிமேட் பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு வந்து எப்படிப்பட்ட கேரக்டர்னா, யாருமே வந்து சந்தோஷமாக இருந்தால் அவருக்கு பிடிக்காது, அவங்களோட சந்தோஷத்தை வந்து ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவர். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி எல்லாருமே ஒரு ஹாப்பியாக இருக்காங்க இல்லையா. ஸோ கிளாடியோவுக்கும் ஹீரோவுக்கும் மேரேஜ் ஆக போகுது. ஸோ அவங்கள எப்படியாச்சும் அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அசோசியேட்டான பிரக்கியோ இருக்கார் இல்லையா, அவரை வந்து மார்கரெட்டு அப்படிங்கிற ஒரு சர்விங் விமனை நீ எப்படியாச்சும் லவ் பண்ண வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் லவ் பண்ண வைக்கிறாரு. அதே மாதிரி இவனும் லவ் பண்ணுறான். மார்கரெட் யாருனாக்கா ஹீரோவுடைய சர்விங் விமன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூமில் போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோவோட காஸ்ட்யூமை போட்டுட்டு பிரக்கியோ கூட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் ஜான் டன் இருக்கார் இல்லையா, டன் ஜான், அவர் போயிட்டு கிளாடியோவுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவரை கூட்டிகிட்டு வந்து, இங்கே வா, ஹீரோவோடைய டிஸ்லாயல்ட்டியை பாரு, அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா, உனக்கு வந்து துரோகம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி விண்டோ வழியாக காட்டுவா. அந்த இடத்துல வந்து ஒரு பேக் சைடில் பார்த்ததுனால மார்கரெட்டை வந்து ஹீரோன்னு நினச்சிப்பார். அதுக்கப்புறமா வந்து அவர் அந்த விஷயத்தை, ஒரு ஃபால்ஸான விஷயத்தை நம்பி ஹீரோவையே சந்தேகப்படுவார். ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் வந்து நடக்கும்போது இந்த மாதிரி நீ எனக்கு லாயலாக இல்லை, நீ ஒரு பேட் கேர்ள் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இந்த விஷயத்தை வெளியில் சொன்ன உடனேயுமே அந்த கேர்ள் வந்து ஹீரோ வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்பவே ஷாக் ஆகிடுவாங்க, இந்த மாதிரி ஹீரோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கிட்டு போய் வச்சுருவாங்க. இதை வந்து யார் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஃபாதர் லியோனட்டோ வந்து ஹீரோவை பற்றின உண்மை தெரிகிற வரைக்கும் அவள் இறந்ததாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரீஸும் பெனடிக்கும் வந்து அவங்களோட லவ்வை வந்து 2 பேருமே வெளிப்படையாக சொல்லிப்பாங்க. அந்த டைமில் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் வாட்ச்மேன் வந்து ஒரு ஃபார்ச்சுனேட்டாக பிரக்கியாவும் கான்ரேடும் வந்து பேசுகிறத மறைஞ்சிருந்து கேட்டுருவார். கேட்டதுக்கப்புறமா அவன் சொல்லுவான், இந்த மாதிரி மார்கரெட் தான் அந்த இடத்துல இருந்தது, அதை வந்து எல்லாம் ஹீரோன்னு நினச்சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அந்த விஷயத்த சொன்ன உடனே டாக்பெரி வெர்ஜஸ் இருக்கிற போலீஸ்மேன் இருக்காங்களே, அவங்க வந்து அந்த பிரக்கியோவையும் கான்ராடையும் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அஸ் அ பனிஷ்மெண்ட்டாக லியோனட்டோ வந்து கிளாடியோவுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாருன்னா, நீ வந்து என்னோட பொண்ணு வந்து நல்லவ தான், அவள் இந்த மாதிரி கேரக்டர் கிடையாதுன்னு ஊரில் எல்லாருக்குமே கேட்குற மாதிரி நீ இருந்து சொல்லணும், எல்லாருக்குமே என் பொண்ணை பற்றி தெரியணும் அப்படின்ற மாதிரி பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் என்னோட நீஸை வந்து நீ மேரேஜ் பண்ணிக்கணும், இதுதான் வந்து நான் அவனுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி இவர் சொல்வார். அதை கேட்டுட்டு அவரும் வந்து சர்ச்சுக்கு போவார் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. சர்ச்சுக்கு போனால் ஒரு மாஸ்க் போட்ட ஒரு விமன் வந்து இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்ட உடனே இவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்க்க மாட்டார். அந்த மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த பொண்ணு வந்து ஹீரோ, அஃப்கோர்ஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவார். அந்த டைமில் தான் கேட்பாங்க, உங்களுக்கு வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமா அப்படின்னோடனே, ஏன் அஃப்கோர்ஸ் நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். அதுக்கப்புறமா பீட்ரீஸும் பெனடிக்கையும் கேட்பாங்க, உங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்க சம்மதமா அப்படின்ற மாதிரி. எஸ், எனக்கும் சம்மதம் அப்படின்னோடனே டபுள் மேரேஜ் வந்து ஒரே டைமில் நடக்கும். அந்த மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த 4 பேருமே வந்து டான்ஸ் ஆடுவாங்க, அந்த 2 கப்புள்ஸுமே வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அதோட வந்து ஷேக்ஸ்பியர் அந்த பிளேவை எண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, தீஸ் ஆர் த தீம்ஸ் ஆஃப் த பிளே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.